இந்த மார்க் ஷீட் போன ஆர்ஆர்பி கிளர்க்கோடது 62.5. இந்த வருஷம் 95.75 எனக்கு கிடைக்கல தான். நானும் இன்றைக்கி உட்காந்து அழுதேன். அப்போ தான் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த வருஷத்தோட எல்லா மார்க் ஷீட்ஸையும் எடுத்து நான் அனாலிசிஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு புரிதலே வந்துச்சு. எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே கிடச்சிச்சு. ஏன்னா 62லேருந்து 95க்கு என்னோடய ப்ராக்ரஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த ப்ராக்ரஸ் பத்தலை. நான் எவ்ரி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பார்த்தேன். அதில் மெயினாக இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 9.75 தான் நான் வாங்கியிருக்கேன் போன வருஷம். இந்த வருஷம் 30. இந்த இது ரீசனிங்லேயோ வேறு ஜிஏலேயோ எனக்கு இல்லை. எல்லாமே அதே மாதிரியே வாங்கியிருக்கேன். ஸோ எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாமல் அடுத்த மூவ் ஃபார்வர்டே பண்ண முடியாது. இப்போ நமக்கு மனசு எப்படி இருக்கும், என்னடா இது வெறித்தனமாக இனிமேல் படிக்கணுங்கிற ஒரு நம்மளை நாமளே ஃபோர்ஸ் பண்ணுவோம். இல்லைனா என்னடா இதுங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருப்போம். பட் ரெண்டையுமே தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் பேப்பரை அடுத்து அனலைசிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். ஒரு வழி தெரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சோர்ந்து இருக்காமல் உங்களோட அனாலிசிஸை பண்ணுங்கள். கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நான் என்னோடய லாங் வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பை.